அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆடி மாதம் முடிய போகிறது, ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. இந்த மாதமாவது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் பலர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதம் பிறக்கின்ற போதும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திலே வைத்து நமக்கு கிடைத்திடக்கூடிய பலன்களில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கணும், ஒரே மாதிரி போவதற்கு நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாத சம்பளம் வாங்குறவங்க கூட பாத்தீங்கன்னா, இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும், அடுத்த மாதம் வேற மாதிரி இருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலுமே தினப்பணியாளர்கள் ஆகட்டும், இல்ல கலைஞர்கள் ஆகட்டும், இல்ல உடல்நிலையில் ஆகட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது ஒவ்வொரு மாதமும் கிரக பெயர்ச்சிகளின் போது மாற்றம் அடைந்து கொண்டிருக்கும். அந்த ரீதியில் பார்க்கின்ற போது இது ஆவணி மாதம். ஆடி மாதம் நகர்வது என்பதே பலருக்கு சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் 12 ராசினருக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம். பொதுவாக முதல் ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு தலைமை குணம் என்பது இருக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை உடனே முடித்து காட்ட வேண்டும் என்ற வேகம் இருக்கும். அது எல்லோருக்குமே தெரிந்த ரகசியம்தான். மற்றவர்கள் செய்கின்ற வேலைகளுக்கும் மேஷ ராசியினர் செய்கின்ற வேலைகளுக்கும் நிறையவே வேறுபாடுகள் இருக்கும். ஒரே நேரத்தில் 10 வேலைகளை ஒன்றாக எடுத்து செய்திடக்கூடிய சக்தி உடைத்தவர் மேஷராசியில் பிறந்தவர்கள். அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா பராக்கிரமம். செவ்வாய் என்பவன் வேகம், வீரியம், பராக்கிரமம் எல்லாமே செவ்வாய் தான். செவ்வாய் நெருப்பு ராசியாக மேஷராசி இருக்கிறது. அங்கே நெருப்பாகவும் விருட்சகத்தில் நீராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாய். கூட சூரியனும் உச்சமாகிறார் மேஷராசிக்குள். அப்ப சூரியனும் செவ்வாயும் இணைகின்ற ஒரு இடமாக மேஷராசி இருப்பதால் அந்த மேஷராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு தலைமைத்துவம் என்பது உறுதியாக இருக்கிறது. எந்த ஒன்றையும் செய்து காட்டக்கூடிய ஆற்றலும் அறிவும் வேகமும் நிறைந்திருக்கிறது. சரி, இந்த மாதம் கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா மேஷராசினர், அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கின்ற போது மேலோட்டமாக ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாதத்துல சூரியன் 5ஆம் இடத்தில் ஆட்சியாக தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார் சிம்மராசிக்குள். குரு பகவான் கடகராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் 4ஆம் இடம். செவ்வாய் ராசிநாதன் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சனி விரயஸ்தானத்திலும் வக்கிரமாக சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலைகள் எந்த விதமான பலன்களை இந்த ராசினருக்கு கொடுக்கும் என்பதை பார்க்க வேண்டும். பொதுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது உழைப்பு அதிகரிக்கும், இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும், எடுத்த வேலைகளை முடித்து காட்ட வேண்டும் என்ற வேகம் இருக்கும். காரணம் பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். மேஷ ராசி தான் உச்சமாக இருக்கிறார். அப்ப அந்த உச்சம் பெற்ற சூரியன் அங்கே ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற போது இந்த நேரத்தில் மேஷ ராசினருக்கு எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அந்த வேலையில் வெற்றி உண்டாகும் என்பது விதி. எடுத்த காரியங்கள் யாவினும் வெற்றின்னு சொல்லிட்டே போகலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல. ஆனா சிறப்பு என்னன்னா குருவுடைய பார்வைக்கு மட்டும்தான் எப்பொழுதுமே பலம் அதிகம். சனியுடைய பார்வைகள் கெடுக்கும், குருவுடைய பார்வைகள் கொடுக்கும் சொல்லலாம். இப்ப குரு எந்த இடத்துல பார்க்கிறார்? 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தை பார்க்கிறார். மறைவு ஸ்தானத்தை பார்க்கின்ற போது மறைமுக வருமானம், மறைமுக செயல்களால் ஆதாயம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கிறது. செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்து இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் விரயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விரயம் சுப விரயமாக மாறும். ஒரு குடும்பத்திற்காக நல்லதுங்க செய்கின்ற போது இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, நகை வாங்குறது, அதெல்லாம் விரயம்தான். ஆனா சுப விரயமாக மாறும். கல்விக்காக செலவு செய்வது, இது போன்ற நிலையிலே குரு ஏற்படுத்தி கொடுக்கிற ராகு பகவான், யோகக்காரகன் ராகு பகவான் லாபஸ்தானத்தில். அப்போ ஒரு தொழில் நடக்குது என்றால் தொழில் லாபத்தை பார்க்க வேண்டும். 11ஆம் இடம் முன்னோருடைய மூதாதையருடைய இல்ல, பெரியோருடைய இடம், நமக்கு மேலானோருடைய இடம். அப்போ மேலானவருடைய ஆதரவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த இடம் பலப்பட்டிருக்க வேண்டும்.
அப்போ ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நம்மை விட வயது பெரியவர்களால் அல்லது விஐபிகளால் பெரியோர்களால் நமக்கு மேஷ ராசினருக்கு ஆதரவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வராமல் இருந்த பணம் வரும், திடீர் பணப்பழக்கம் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். இவையும் மேஷராசினருக்கு இந்த நேரத்தில் இருக்கு. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ராசிநாதனுடைய சஞ்சாரம். ராசிநாதன் சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம் என்ற 3ஆம் இடத்தில் புதனுடைய மிதுன ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். அப்போ திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நிலை என்பது இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் மேஷராசினருக்கு இருக்கு. மேஷராசினர் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் இந்த மாதத்தில் வெற்றியாகும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் லாபம் தரும். எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். இப்பொழுது செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கிறார், ராகு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் கேது பூர்வக்கூடிய ஸ்தானத்தில் கொஞ்சம் பிள்ளைகளை பற்றி கவலை இருந்து கொண்டிருக்கும். ஏதாகிலும் ஒரு குழப்பம் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம், எண்ணம் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். சனி 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் வக்கிரமாகி இருக்கிறார், அதனால் கவலை கிடையாது. அடுத்து சுக்கிரன், அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் 6ஆம் இடத்திலும் அதன் பிறகு 7ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது எதிர்ப்பாளினரால் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை மேஷ ராசினருக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்கே போய் லாக் ஆயிடுவீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போறார். சந்தோஷம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா கொஞ்சம் இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதன் 5ஆம் இடத்திலும் 3ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதி மேஷ ராசினருக்கு யோகமாக இருக்கிறது. ஒரு இடம் வாங்கிறது, புதிய ஒப்பந்தம் கிடைக்கிறது, பேங்க்ல கேட்டிருந்த பணம் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் புதன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு அருள் புரிதல் இருக்கிறார். பொதுவாக இந்த மாதம் மேஷ ராசினருக்கு யோகமான மாதம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.